வாழ்க்கை வாழ்வதற்கே. அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது என்பார் அறிவுத் தாயாம் ஔவை பிராட்டியார். இறைவன் படைப்பில் மிகவும் உன்னதமானது, அற்புதமானது, விந்தையானது மனித படைப்பு. ஆம், மனித குலத்திற்குத்தான் உரித்தானது வாழ்வு. உலகில் ஆடு, மாடு, கோழி, நாய், யானை, புலி, பூனை இவைதனை பார்த்து என்ன இனிதான வாழ்க்கை வாழ்கின்றன என யாரும் சொல்வதில்லை. வாழ்க்கை என்பது மனிதகுலத்திற்கு உரித்தானது. நலமாக, மகிழ்வாக, ஆனந்தமாக, நிறைவாக வாழும் வாழ்க்கையைத்தான் சொர்க்க வாழ்க்கை என்கிறோம். இதைத்தானே இறைவன் நமக்கு கொடுத்தான். மனிதகுலம் நலமுடன், வளமுடன், மகிழ்வுடன் வாழ இறைவன் பஞ்சபூதங்களால் ஆன இவ்வுலகத்தையே படைத்து வழங்கியுள்ளான். ஆனால் ஒப்புயர்வற்ற, ஈடு இணையற்ற, மகிழ்ச்சி ததும்பும் இனிதான வாழ்க்கையை நாம் வாழ்கின்றோமா? எண்ணி பார்த்தால் நமக்கே நன்றாக விளங்கும். இதை சொல்லும்போது என்றோ நான் படித்த ஒரு சம்பவம் நினைவிற்கு வருகின்றது. அது ஒரு யுத்த காலம். சிறிய விமானம் ஒன்றை மலைவாசி மக்கள் வாழும் ஒரு கிராமத்தில் விட்டு சென்று விடுகிறார்கள் சில விமானிகள். படிப்பறிவில்லாத அக்கிராமவாசிகள் அதை பார்க்கின்றனர். விமானம் பற்றிய அறிவு அவர்களுக்கு இல்லை. இது ஏதோ ஒரு புதுமையான ஒரு மாட்டு வண்டியாகத்தான் இருக்க முடியும் என்று மாட்டு வண்டியாக அதை பயன்படுத்துகிறார்கள் அக்கிராம மக்கள். அதே கிராமத்தில் ஒரு படித்த இளைஞன் ஒருவன் அதை பார்க்கின்றான். அவன், இது மாட்டு வண்டி அல்ல, காரணம் இதற்கு கியர் இருக்கிறது, சக்கரங்கள் இருக்கின்றன, எனவே இது ஒரு கார் என்று சொல்லி முயற்சி செய்து அதை காரை போல பயன்படுத்த ஆரம்பித்தான். சில மாதம் கழித்து விமானப்படையில் பணிபுரியும் வீரர் ஒருவர் அதை பார்த்து, இது மாட்டு வண்டியும் அல்ல, காரும் அல்ல, போரில் பயன்படுத்தும் விமானம் என்று கூறினார். இன்று உலகில் பெரும்பாலோர் நமக்கு கிடைத்த இந்த வாழ்க்கையை மாட்டு வண்டியாகத்தான் கருதுகிறார்கள். சிலர் காராக நினைக்க, மிகச் சிலரே விமானம் என்பதை மிகச் சரியாக புரிந்து கொள்கின்றனர். ஆம், மனிதர்களும் பயத்தால், கவலையால், பொறாமையால், சந்தேகத்தால், தாழ்வு மனப்பான்மையால் பட்டுப்பூச்சியைப் போல தங்கள் மகிழ்ச்சிக்கு தாங்களே ஒரு தடையை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். அதை விட்டு வெளிவரத் தெரியாமல் தவிக்கிறார்கள். விதை வெடிக்க பயந்தால் விருட்சம் எழாது. புழு கூட்டை கிழித்து வெளியே வர பயந்தால் வண்ணத்து பூச்சி வானில் பறக்க முடியாது. நீரில் குதிக்க பயந்தால் நீச்சல் கற்றுக்கொள்ள முடியாது. காற்றை சுவாசிக்க பயந்தால் உயிர் வாழ முடியாது. ஏதோ வாழ்கின்றோம் என்பவர்கள் மாட்டுவண்டி போன்ற முதல் ரகத்தினர். ஏதோ பிறரால் முடியாததை சாதித்து காட்டுபவர்கள் காரோட்டும் இரண்டாவது ரகத்தினர். மனித உடலுக்குள் அற்புதங்களும் ஆச்சரியங்களும் வினோதங்களும் கொட்டி கிடக்கின்றன என்பதை உணர்ந்து அனுபவித்து புரிந்து வாழ்பவர்கள்தான் விமானத்தை பயன்படுத்தும் மூன்றாவது ரகத்தினர். சராசரியாக வாழ்வதா, மகிழ்வுடன் வாழ்வதா? முடிவு உங்கள் கைகளில். வாழ்க்கை வாழ்வதற்கே. உணர்வோம், உயர்வடைவோம்.